ஸோ இந்த வீடியோல நம்ம மர்ஜர் ரேஷியோனா என்ன, அப்புறம் டிமர்ஜர் ரேஷியோனா என்ன பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டாபிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 2 கம்பெனி ஒண்ணா சேருது ப்ரோ. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்குது? இல்ல ப்ரோ ஒரு கம்பெனி வந்து 2ஆ பிரியுது. அப்போ ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்? அப்படின்றதையும் இந்த ரேஷியோ தான் வந்து கால்குலேட் பண்ணோம். இத கரெக்ட்டா கால்குலேட் பண்ணா மட்டும் தான் உங்ககிட்ட எவ்வளவு ஷேர் வச்சிருக்கணும், எவ்வளவு ஷேர் விக்கணும், எவ்வளவு ஷேர் வாங்கணும் அப்படின்றது பக்காவா உங்களுக்கு புரியும். நான் ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்ஜர் அப்படி சொல்லப்படுறது 2 கம்பெனி வந்து ஒண்ணா வருது. சரிங்களா? சோ கம்பெனி ஒண்ணாறப்போ நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில தான் வந்து ஷேர்ஸ வந்து வச்சிருப்பீங்க. சோ இப்போ ஒரு கம்பெனி வாங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த மர்ஜர் ரேஷியோ. இதே டிமர்ஜர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி 2ஆ பிரியுது அப்படின்னா இப்போ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கம்பெனி ஷேர் தானே இருக்கு. இப்போ 2ஆ பிரியிற கம்பெனில உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொல்றது தான் இந்த டிமர்ஜர் ரேஷியோ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி ஒன்னா சேர்ந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி பிரிஞ்சாலும் சரி, அது மார்க்கெட் வேல்யூவை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட் வேல்யூன்றது ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனி எவ்வளவு வந்து பணம் பண்ணும்னு சொல்றது தான் மார்க்கெட் வேல்யூ. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸோட ஷேரும் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ப்ரமோட்டர்ஸ்ன்றது அந்த கம்பெனியை உருவாக்குன ஃபவுண்டரா இருக்கலாம், இல்ல அதை இப்போ கேரி அவுட் பண்றவங்க ஒருத்தங்களா இருக்கலாம். ஸோ அவங்களோட ஷேர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னாலே இங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஸ் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஏஸ்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த யூரோப், சைனா, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல இருந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ அவங்களோட ஷேர்ஸும் விற்பாங்க இல்ல வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி டிஐ சொல்றவங்க, டிஐன்னு சொல்லப்படுறது நம்ம அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம நாட்டுல இருந்தே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விற்க வந்து வாங்குவாங்க. ஸோ இவங்களோட ஷேர்ஸ் வந்து மேல கீழே ஏறும். இதனால மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளக்சுவேஷனே வந்து நடக்கும். ஸோ இந்த மர்ஜர் அண்ட் டிமர்ஜர் வந்து அவ்வளோ முக்கியம். இதை விட முக்கியம் என்னன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது நம்ம மிஞ்சி போனா ஒரு 50ல 10 ஷேர் தான் வாங்க போறோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இப்போ பிரிஞ்சாலும் சேர்ந்தாலும் ஒரு கம்பெனில எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்றத இந்த மர்ஜர் அண்ட் டிமர்ஜர் வந்து முடிவு பண்ணும். ஸோ இந்த ரேஷியோஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒருவேளை ப்ரோ எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியல, எனக்கு மர்ஜர்னா என்ன டிமர்ஜர்னா தெரியல அப்படின்னா நான் பார்ட் 1ல மர்ஜர்னா என்ன டிமர்ஜர்னா என்ன, பார்ட் 2ல டைப்ஸ் ஆஃப் மர்ஜர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டே வரேன், உங்களுக்கு பக்காவா புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ண ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு ஷேரை வித்தாலும் சரி, இல்ல ஏதாச்சும் அனலைஸ் பண்ணாலும் சரி, அது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடரா இருந்தாலும் சரி, நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க. அந்த பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மோட்டிவோட இதே மைண்ட் செட்டோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். மர்ஜர் ரேஷியோனா ரொம்ப சிம்பிள். இப்போ 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனி ஏ, அதுக்கப்புறம் வந்து கம்பெனி பி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னா சேர்ந்து கம்பெனி ஏபின்னு உருவாக்கினாலும் சரி, அப்படி இல்லையா புதுசா வந்துட்டு கம்பெனி சின்னு உருவாக்கினாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி வாங்குச்சு அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து லிஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எது நடந்தாலும் இதை வந்து நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மர்ஜர்ல வந்து நிறைய மர்ஜர் இருக்கு. நான் பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன். ஓகே, மர்ஜர்ல வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ மர்ஜர்ல ஒன் ஆஃப் த டைப்பான ஹரிசாண்டல் மர்ஜர் பத்தி எடுத்துக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் மர்ஜ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ 2 கம்பெனியுமே ஒரே மார்க்கெட்ல இருந்து ஒரே ப்ராடக்ட்டை சேல் பண்ணுச்சு அப்படின்னா இது பேர் நம்ம ஹரிசாண்டல் மர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேலர், அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவரை வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க இதை லிஸ்ட் பண்ணாம இதை மட்டும் ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? சோ இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, இது பேர் தான் நம்ம வந்து மர்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரே மார்க்கெட் நடக்கிறதுனால நம்ம ஹரிசாண்டல் மர்ஜர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது, அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்து ஜேலர் வாங்குதுல. சோ இப்போ டாடா மோட்டார் தான் அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாங்கப்பட்ட கம்பெனி, அதாவது ஜேலர் மோட்டாரை நம்ம வந்து டார்கெட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ கம்பெனி ஏ வந்து கம்பெனி பி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ வாங்குற கம்பெனியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் அடுத்தது சொல்றது இல்லை. ஓகேங்களா? இப்போ வாங்கப்பட்ட கம்பெனி, அதாவது வாங்கிட்டாங்க. சோ இது வித்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி நம்ம டார்கெட் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ எதுக்காக வருதுன்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி நடக்கிறப்போ, அதாவது அக்யூர்டு கம்பெனி டார்கெட் கம்பெனி வர்றப்போ இங்க வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்து இருக்கும். அது என்னடா சிக்கல் அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ இந்த பீன்ற கம்பெனில வேற ஒரு 10 ஷேரை வந்து வச்சிருக்காரு. சரிங்களா? ஆனா இவருக்கும் இந்த ஏன்ற கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்போ இந்த ஏன்ற கம்பெனி இந்த பீன்ற கம்பெனி வாங்கிட்டாங்க. அதாவது அக்யூர்டு கம்பெனி டார்கெட் கம்பெனி வாங்கிடுச்சு. சோ இனிமேலு இந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகாது. சில சமயம் எக்ஸெப்ஷன் கேஸ்ல ட்ரெண்ட் வேல்யூக்காக வந்து ட்ரேட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கூகுள் வந்துட்டு யூடியூப் வாங்கினதுக்கு அப்புறம் ட்ரெண்ட் வேல்யூக்காக யூடியூப்ன்ற பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா லிஸ்ட் ஆறப்போ கூகுள் தான் லிஸ்ட் ஆனாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி சினாரியோ நடக்கும். இப்போ இவர் என்ன பண்ணாரு, இதை விற்கவே இல்ல. சரிங்களா? ஆனா ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மர்ஜரை வந்து இஷ்யூ பண்ணிடுச்சு. இப்போ இந்த 10 ஷேர்ல இருந்து இப்போ இந்த கம்பெனி ஏல எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்றது தான் மர்ஜர் ரேஷியோ. ரொம்ப சிம்பிள், நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ ஒரு ஷேர் ஹோல்டரு பீன்ற கம்பெனில 10 ஷேர் வச்சிருக்காரு. அந்த கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க. சரிங்களா? இனிமேல் இது லிஸ்ட் ஆகாது. இப்போ இந்த கேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க மொத்த ஷேரும் இங்க வந்து போகும். சரிங்களா? ஆனா இதோட மார்க்கெட் வேல்யூ வேற. அதாவது இதோட கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை விட இது பெரிய கம்பெனி. சரிங்களா? அதனால 10 ஷேரை வந்து அப்படியே கொடுக்க முடியாது. சோ இந்த 500க்கு இந்த 1000 இல்ல 10,000மோ எவ்வளவோ அதுக்கான ஷேர்ஸை வந்துட்டு இந்த ஷேர் ஹோல்டர் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனில ஈவன் ஒரு ஷேர் வச்சிருந்தாலும் அவருக்கும் இந்த கம்பெனி சொந்தம் தான். சரிங்களா? சோ இந்த மாதிரியான எண்ணிக்கையை கொடுக்கிறது தான் இந்த மர்ஜர் ரேஷியோ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவோட சொல்லித்தரேன், பக்காவா புரிஞ்சுக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு மர்ஜர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு ஒரு ஃபார்முலாவோட சொல்லி கொடுத்துறேன். இது வந்து ட்ரெடிஷனல் வே. அதாவது இது கால்குலேட் பண்றதுக்கு 2 வே இருக்கு. இது வந்து பொதுவா எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு ட்ரெடிஷனல் வே நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே சொல்லி தரேன். சரி, சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 கம்பெனி நம்ம சொன்ன மாதிரி ஏ வந்து அக்யூர்டு கம்பெனி, நெக்ஸ்ட் பி வந்து டார்கெட் கம்பெனி. சரிங்களா? அதாவது இது வாங்கின கம்பெனி, இது வாங்கப்பட்ட கம்பெனி. என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியே இந்த கம்பெனி பி வாங்குறப்போ 2 பேருக்கும் கரண்ட் பிரைஸ் ஷேரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஏவோட ஒரு ஷேர் வந்துட்டு 50 ரூபாய். அதாவது அன்னைக்கு அவங்க வாங்குற டைம்ல ஏவோட ஷேர் வந்து 50 ரூபாய். இப்போ வாங்கப்பட்ட கம்பெனி டார்கெட் கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு 40 ரூபா எடுத்துக்கோங்க. அதாவது வாங்குற டைம்ல இது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் கரண்ட் பிரைஸ் ஆஃப் த ஷேர். அதாவது ஏக்கும் பிக்கும் இருக்கிறது. இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.8 கிடைக்கும். சரிங்களா? சோ இதுதான் இந்த மர்ஜர் ரேஷியோக்கான ஒரு முக்கியமான நம்பர். ஏன்னா இதை வச்சு மட்டும்தான் நம்மளுக்கு கம்பெனி பில நம்ம எவ்வளவு ஷேர் வச்சிருக்கோம் அதுக்கு நிகரா ஏல வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஃபார்முலால 2 கம்பெனி வாங்க போறது தெரியுமா? வாங்குறப்போ 2 ஷேர்லயுமே, அதாவது 2 கம்பெனிலுமே ஒரு பர்டிகுலர் ஷேர் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு மட்டுமே கால்குலேட் பண்ற நம்பர் தான் இது. இது ரொம்ப ட்ரெடிஷனல் வே, ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைச்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பில ஒருத்தர் 10 ஷேர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 இன்ட்டு நம்ம கிடைச்ச நம்பரை தூக்கி போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8ன்னு வந்து கிடைக்கும். சோ இப்போ கம்பெனி பில ஒரு ஷேர் ஹோல்டர் 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா ஏல அவருக்கு 8 ஷேர் கிடைக்கும். ஏன் நடந்ததுன்னா இந்த பிரைஸை விட இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால தான். அதாவது கம்பெனி பியோட வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபாய், கம்பெனி ஏவோட பர் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். சோ இதை விட இது வந்து ஒரு 10 ரூபாய் அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நிக்குது. சோ இப்போ கம்பெனி பில ஒருத்தர் 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து 8 ஷேர் கிடைக்கும். இதுவே அவர் 100 வச்சிருந்தாரு அப்படின்னா அதே 0.8 தான் கிடைக்கிறப்போ அவருக்கு வந்து 80 ஷேர் வந்து கிடைக்கும். சில சமயம் இந்த மாதிரி கால்குலேஷன்ல வர்றப்போ இந்த 7.74 அதுக்கப்புறம் வந்து 8.90 இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 10 ஷேர் ஹோல்சமா வச்சிருப்பாங்கன்னு கிடையாது. சரிங்களா? சில பேர் வந்து 8 வச்சிருப்பாங்க, சில பேர் 9 வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அதனால இது வந்து கால்குலேஷன் டெசிபிள்ல வரும். சோ இந்த மாதிரி டெசிபிள்ல வரத ஃபிராக்ஷன் ஷேர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை கட் பண்ணிட்டு இதுக்கான பிரைஸ் ஒண்டி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பிக்கு வந்துட்டு கால்குலேட் பண்றப்போ 7.89 வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ கம்பெனி ஏல இருந்து உங்களுக்கு 7 ஷேர் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட் டெசிபிள் இருக்குல்ல, இது வந்து ஃபிராக்ஷனல் ஷேர், அதாவது ஹோல்சமா ஒரு ஷேர் கிடையாது. அதனால இது அப்படியே வந்து வித்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். சோ மெர்ஜர் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 2 to 4 வீக்ஸ் வந்துட்டு நான் பணத்தை எடுக்க மாட்டேன்றவங்க மட்டும் மெர்ஜர்ல அப்படியே வச்சிருங்க. சரிங்களா? இப்போ மெர்ஜர் ரேஷியோல உங்களுக்கு ஒரு ஈஸியான கால்குலேஷன் சொல்றேன். இப்போ நடுவுல வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்கும் ஒன்னா சேர்ந்துச்சு. தெரியுமா? சோ இங்க ஒரு மெர்ஜர் நடந்துச்சு. அதாவது சோ இந்த இடத்துல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு அக்யூர்டு கம்பெனியாகவும் அப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க் வந்துட்டு டார்கெட் கம்பெனியாகவும் இருந்துச்சு. அதாவது லிட்டரா சொல்ல போனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் வாங்குச்சு. சோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வெப்சைட்ல அஃபிஷியலா 155:100ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டார்கெட் கம்பெனி,
ரெண்டாவது இருக்கிறது அக்யூர்டு கம்பெனி. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வெப்சைட்ஸ்லேயே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை நம்ம அப்படியே வந்து இப்படி நம்ம புரியுற மாதிரி எழுதிக்கலாம். பை 100. இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளோ ஷேர் இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ என்கிட்ட 5 ஷேர் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 7.75 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரேஷியோ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ போட்டுட்டு டிவைட் சிம்பிள்ல போட்டுட்டு உங்ககிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ அதை இன்டூ போட்டு நீங்க கால்குலேட்டர்ல போட்டாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நம்பர் கிடைக்குது பாத்தீங்களா? இதுதான் உங்களுக்கு இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி வாங்கினதுக்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எவ்வளவு உங்களுக்கு ஷேர் கொடுக்க போகுது அப்படின்றது. ஒருவேளை உங்ககிட்ட 5 ஷேர் ஆஃப் ஐடிஎஃப்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 7 கிடைக்கும். ஏன்னா இதோட மார்க்கெட் வேல்யூ இதை விட பெருசு. சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குது அப்படின்னா அது வந்துட்டு ஏழையா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க கிட்ட லோன் வாங்கி கூட இந்த கம்பெனி வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொன்று பேரண்ட் கம்பெனி சைல்டு கம்பெனி வாங்க, சைல்டு கம்பெனி பேரண்ட் கம்பெனி வாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீதி 75% உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த 7 ஷேர் நீங்க அப்படியே பத்திரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா தூக்கி வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மெர்ஜருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அவசியம் கிடையாது. நீங்க ஷேர் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம கூட இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களே மெர்ஜ் பண்றப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆஸ் சொன்னா சிம்பிள். அதே மாதிரி இன்டிவிஜுவல் மெயிலாம் வந்துடும். ஒரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் மர்ஜர் ரேஷியோல ட்ரெடிஷனல் அண்ட் சிம்பிளஸ்ட் வே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓட்டி பாருங்க, பக்காவா புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம டிமர்ஜர் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். டிமர்ஜர் ரேஷியோ மர்ஜர் கால்குலேஷன் மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ கம்பெனி ஏபின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனி ஏபி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா வந்து ஸ்பிட் ஆகுது. அதாவது கம்பெனி ஏன்னு ஸ்பிட் ஆகுது, கம்பெனி பின்னு வந்து ஸ்பிட் ஆகுது. ஸோ இது ஸ்பிட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டா தான் நடந்துச்சு. இப்போ ஐடிசி நடந்துச்சு அப்படின்னா ஐடிசி கிட்ட 2 பிசினஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபுட்டு, பிவரேஜஸ், சிகரெட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பார்ட். ரெண்டாவது ஐடிசி ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு பார்ட். சரிங்களா? இது ரெண்டுமே அவங்க கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த ஐடிசி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் சேல்ஸ் ரிப்போர்ட் பாக்குறாங்க. இப்போ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் எல்லாமே ஒரு 80% இருக்கு. நான் சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்றேன். ஒரு 80% இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 20% இருக்கு. அதாவது இந்த ஒரு செக்டார்ல ஒண்ணே உங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல மட்டும் 20% லாபம் கிடைச்சிருக்கு. சோ இப்போ ஐடிசி என்ன முடிவு பண்றாங்கன்னா ஓகே இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கு போல. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது லாபகரமா மாத்துவோம், இல்ல நமக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும் சொல்லிட்டு இத தனியா வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. தனி கம்பெனியா வந்து மாத்துவாங்க. இது நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்ல உங்க வெயிட்டேஜா வர அந்த மார்க்கெட்ல வேகன்சி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒன்னா வச்சிருக்கிறத விட இது ஸ்பெஷலா காசு போட்டு இது இன்னும் பூம் பண்ணலாம். சரிங்களா? சோ அதனால டிமர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்து இப்போ ஐடிசியை ஒரு பேரண்ட் கம்பெனியா வச்சு 2 கம்பெனி ஸ்பிளிட் ஆகுது. அதாவது ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்லாம் ஒரு பக்கமாவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஐடிசி ஹோட்டல்ஸும் தனியா வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதான் டிமர்ஜர் ரேஷியோ. நான் மறுபடியும் சிம்பிளா சொல்றேன். ஒரு பேரண்ட் கம்பெனி 2ஆ டிவைட் ஆகுது. அந்த 2 கம்பெனியுமே ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பெனி 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து டிமர்ஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? முன்னமே சொன்ன எக்ஸாம்பிள் தான். கம்பெனி ஏவும் பியும் 2ஆ பிரிகிறாங்க. கம்பெனி ஏபியோட மொத்த நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா 500 கோடி. சரிங்களா? ஸோ கம்பெனி ஏவோட ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 200 கோடியா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இந்த செக்டர் நல்லா பூம் ஆகும்னு சொல்லி தனியா பிரிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் கம்பெனி பியை வந்துட்டு ஒரு 300 கோடியா வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது கம்பெனி ஏபிக்குள்ள நிறைய தொழில்கள் இருக்கு. அதை 2ஆ முடிவு பண்றாங்க. 2 கம்பெனிஸா ஸ்பிளிட் பண்றாங்க. அந்த கம்பெனி ஏல மொத்த நெட்வொர்க்ல இருந்து ஒரு 200 கோடி கொடுக்குறாங்க. கம்பெனி பில மொத்த நெட்வொர்க்ல இருந்து 300 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ 2 கம்பெனியும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏன்னா இது தாயகம் கம்பெனி, இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்டா இருந்தது. சோ இப்போ இந்த ஷேர் ஹோல்டருக்கு வச்சிருக்க ஷேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு 10 ஷேர் வச்சிருந்தாரு அப்படின்னா கம்பெனி ஏலயும் பிலயும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்து மர்ஜர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கம்பெனி 2 ஸ்பிளிட் ஆறப்போ அவங்க லாபமும் 2 ஸ்பிளிட் ஆகுது, ஷேர்ஸும் 2 ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆறப்போ ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டருக்கு 2 கம்பெனிலும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது தான் டிமர்ஜர் ரேஷியோ. கொஞ்சம் பாருங்க, புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் ஃபார்முலா அப்படி சொல்றேன். இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா மொத்த நெட்வொர்த் டிவைடட் பை ஒரு கம்பெனியோட நெட்வொர்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனி ஏ வந்து கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட மொத்த நெட்வொர்த் எவ்வளோ? 500 கோடி ரூபாய். அதோட அந்த கம்பெனி ஏக்கு நீ எவ்வளவு நெட்வொர்த் கொடுத்துருக்காங்க? 200 கோடி ரூபாய். ஸோ ஸ்பிளிட் பண்றப்போ நம்மளுக்கு 0.4 crores அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குது. நம்ம க்ரோஸா எடுக்காம நம்ம இது வந்து டெசிமல் ஆவரேஜ் நம்பராகவே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 0.4 வந்து கிடைக்குது. இப்போ தாயகம் கம்பெனில ஒருத்தர்கிட்ட வந்துட்டு 10 ஷேர் இருந்தது, கம்பெனி ஏபில 10 ஷேர் இருந்தது அப்படின்னா ஸோ கம்பெனி ஏல அவருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு 4 வந்து ஷேர் வந்து கிடைக்கும்.
சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு டிமர்ஜர் ரேஷியோ ஆஃப் கம்பெனி, அதாவது பிரிஞ்ச ஒரு கம்பெனியோட ரேஷியோ. சரிங்களா? இப்போ கம்பெனி பிக்கு வருவோம். இப்போ கம்பெனி பில நடக்குது அப்படின்னா அதேதான். ஹோல் நெட்வொர்க் எவ்வளோ? 500 கோடி ரூபாய். ஸோ இந்த 500 கோடி ரூபாயோட மேல வந்துட்டு 300 கோடி ரூபாய். ஏன்னா கம்பெனி பிக்கு வந்து அவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.6 கிடைக்கும். இப்போ கம்பெனி ஏபில ஒருத்தர் வந்து 10 ஷேர் வச்சிருக்காரா? ஸோ 10 இன்டூ 0.6 இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ இவருக்கு 6 ஷேர் வந்து கிடைக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து 10 ஷேரா தான் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ டிப் பண்றதுக்காக தான். ஸோ டிமர்ஜர் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. மர்ஜர்ல நமக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் இது பண்றது மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஷேர் பாத்தீங்க அப்படின்னா இதை அனலைஸ் பண்ற டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நான் ஒரு கால்குலேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? பட் வெப்சைட்ல இதெல்லாம் பக்கம் போட்டுருவாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து மர்ஜர்னு சொன்னப்போ முழிக்க கூடாது. அது எப்போது வெப்சைட்ல போயிட்டு இருக்கிறத விட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 ஷேர் இருக்கு, 4 ஷேர் கிடைக்குது அப்படின்னா ஓகே, சும்மா வந்து 4 ஷேர் கொடுக்குறான்னு நினைச்ச கூடாது. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல போட்டு கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 10 ஷேர் தான் கிடைக்குது. இந்த மாதிரியான எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் முக்கியமா நான் வந்து இதை முக்கிய இந்த போர்டில் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மர்ஜர்னா என்ன, டிமர்ஜர்னா என்ன சொல்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ மர்ஜர் அப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஏறும். ஏன்னா 2 கம்பெனி ஒன்னா சேர்றப்போ 2 பணமும் ஒன்னா சேரும். ஸோ ஏறும். டிமர்ஜர் அப்போ பணம் ஷேர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா டாய் கம்பெனி 2ஆ பிரியுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கேபிட்டல் வந்து பிரியுது. இல்ல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்க ஷேர் ஹோல்டருக்கு வந்து இன்னொரு கம்பெனி பிடிக்கல அப்படின்னா 2ஆ சேர்றப்போ அதை வந்து வித்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க மார்க்கெட் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ டிமர்ஜர் அப்போ ஒரு பர்டிகுலர் செக்டாரை வந்து நம்பி அவர் காசு போட்டுருக்கலாம். டிமர்ஜர் அப்போ சந்தோஷமா படலாம். ஏன்னா அவர் அதுக்காக தான் இந்த கம்பெனி போட்டிருக்காரு. தனி ஸ்பிளிட் ஆகிறப்போ ஹாப்பி தான் ஆவார். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மர்ஜர் ஆர் டிமர்ஜர் கேள்விப்பட்டீங்கன்னா இவ்வளவுதான் கான்செப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸ் தான் மறுபடியும் சொல்றேன். எல்லாமே ரிஸ்க்ல பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருக்கா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல டவுட்ஸ் இருக்கு, இல்ல புதுசா இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஒன்றும் அவ்வளோ அறிவாளி அப்படிலாம் சொல்ல. நான் ஒரு பிகினர் தான். ஒரு பிகினர் சொல்லி தர மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, எனிஹவ் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.